Hi students, this is allied physics class. I am your professor Dr. D. Silambarasan. இந்த யூனிட் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அண்ட் விஸ்காசிட்டி. ஸோ ஸ்டார்டிங் வந்து சர்ஃபேஸ் டென்ஷனா என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, சர்ஃபேஸ் எனர்ஜினா என்ன, அது போக எக்ஸஸ் ப்ரெஷர் எப்படி இருக்கும், ஓவர் கர்வ்டு சர்ஃபேஸ் எப்படி இருக்கும், அப்புறம் சின்கிளாஸ்டிக் சர்ஃபேஸ், ஆன்டிகிளாஸ்டிக் சர்ஃபேஸ், ஸ்பெரிக்கல் பபுள், சிலிண்ட்ரிக்கல் பபுள், அதிலெல்லாம் சர்ஃபேஸ் டென்ஷன் சர்ஃபேஸ் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் அதோட அப்ளிகேஷன் விஸ்காசிட்டியோட அப்ளிகேஷன் தான் பாய்சலிஸ் ஃபார்முலா அப்படிங்கிறத ஒரு போன கிளாஸில் டெரைவ் பண்ணியிருப்போம். இப்போ ரிமைனிங் வந்து நம்ம இந்த கிளாஸில் பார்ப்போம். ஸ்டோக்ஸ் ஃபார்முலா, ஸோ டைமென்ஷன் மெத்தட்ஸ், ஸோ டைமென்ஷன் மூலமாகவும் இந்த ஸ்டோக்ஸ் ஃபார்முலாவை ஃபார் ஹைலி விஸ்கஸ் லிக்விட்ஸ் அது எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். when a small steel ball is allowed to fall through a long vertical column of a highly viscous liquid, the ball moves vertically downward. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு நம்ம லேபில் இது பியூரெட் யூஸ் பண்ணுவீங்களா, பியூரெட் மாதிரி ஒரு லாங் கிளாஸ் டியூப், பியூரெட்டோட டயமீட்டர் கம்மியாக இருக்கும், நம்ம இன்னும் கொஞ்சம் விட்த் அதிகமாக இருக்க மாதிரி, டயமீட்டர் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கிடுவோம். ஸோ அதில் ஒரு விஸ்கஸான லிக்விட் யூஸ் பண்ணுறோம். வாட்டருக்கு ஒரு விஸ்கசிட்டி உண்டு, ஆயிலுக்கு ஒரு விஸ்கசிட்டி உண்டு, ஆயிலே டிஃப்ரெண்ட் ஆயில்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் விஸ்காசிட்டி உண்டு. விளக்கெண்ணெய்க்கு ஒன்று இருக்கும், நல்லெண்ணெய்க்கு ஒன்று இருக்கும், தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு விஸ்கசிட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஸ்கஸ் லிக்விட் ஒன்று அந்த ஜாரில் அந்த டியூப்பில் நம்ம ஃபில் பண்ணிக்கிறோம். அதில் ஒரு ஸ்மால் ஸ்டீல் பால், ஒரு பால் ரஸ், நம்ம பால் ரஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த பால் ரஸ் மாதிரி ஒன்று நம்ம மேலேருந்து, நம்ம அந்த டியூப்பில் மேலேருந்து நம்ம பாட்டம் வந்து பிளாக் பண்ணியிருக்கு, சரியா? ஸோ அந்த டியூப்போட பாட்டம் எண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு, டாப் எண்டு ஓப்பனில் இருக்குது. ஸோ அந்த எண்டில் மேலே வந்து நம்ம ஒரு பால் ரஸ் போட்டோம் அப்படின்னா, ஸோ அந்த பால் வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து அந்த ஆயில் வழியாக மூவ் ஆகி பாட்டம் சர்ஃபேஸை வந்து டச் பண்ணணும். ஸோ அதுதான் ஸ்டோக்ஸ் மெத்தடில் நம்ம செய்வோம். ஸோ அது டச் பண்ணும்போது எவ்வளவு டைம் எடுத்துக்கிறது, ஒரு குறிப்பிட்ட இந்த என்டையர் கிளாஸ் டியூப் எக்ஸாம்பிள் 1 மீட்டர் இருக்குதுன்னு வச்சுக்குவோம் லென்த்து. ஸோ 1 மீட்டரில் நம்ம விஸ்கஸ் லிக்விட் ஃபில் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு 20 சென்டிமீட்டருக்கும் அது தாண்டி வரும்போது எவ்வளவு டைம் எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்குறது தான் இந்த ஸ்டோக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு. இது உங்களுக்கு ப்ராக்டிகல்ஸில் உண்டு. ஸோ அங்கே உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ பால் போடும்போது இட் மூவ்ஸ் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். ஸோ டவுன்வர்ட்ஸ் இனிஷியலி த பால் இஸ் ஆக்சிலரேட்டட் டியூ டு கிராவிட்டி. ஸோ எந்த ஒரு பொருளும் நம்ம டவுன்வர்ட்ஸில் போட்டோம் அப்படின்னா இட் இஸ் இனிஷியலி ஆக்சிலரேட்டட் டியூ டு கிராவிட்டி நோக்கி அது கீழ் நோக்கி ஆக்சிலரேட் ஆகும், கீழ் நோக்கி வந்து சேரும். ஸோ இனிஷியலி த மோஷன் ஆஃப் த பால் இஸ் அப்போஸ்ட் பை த விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட். பட் அந்த லிக்விட் நம்ம அந்த பால் ரஸ் என்ன பண்ணுறோம், அந்த லிக்விட் வெளியே போடுறோம். ஸோ அப்போ என்ன பண்ணோம், லிக்விடுக்கு டென்சிட்டி அதிகம். ஸோ லிக்விடு ஆயில் மாலிகூல்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கும்போது அந்த பாலோட மோஷனை வந்து அது வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ விஸ்காசிட்டியை ஆஃபர் பண்ணும். ஸோ அந்த லிக்விட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆஃபர் பண்ணும். ஸோ கான்சிக்வெண்ட்லி த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பால் பிகம்ஸ் 0. ஸோ அந்த பால் மேலே ஒன்று அந்த பால் ரஸை வந்து நம்ம ஃப்ரீயாக ஏரில் போட்டோன்னா அது டக்குன்னு வந்து தரையை ரீச் ஆயிரும். அதே இது விஸ்கஸ் லிக்விடுக்கு உள்ளே போடும்போது அந்த விஸ்கஸ் லிக்விட் வந்து ரெசிஸ்டன்ஸ் விஸ்காசிட்டியை விஸ்கஸ் ஃபோர்ஸை ஆஃபர் பண்ணுது. ஸோ அப்போ என்னாகும், கிராவிட்டி கீழ் நோக்கி இழுக்கும், இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் வந்து அந்த பாலை கீழே போக விடாமல் தடுக்கும். ஸோ அப்போது 2 ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகும்போது பேலன்ஸ் ஆயிரும். அப்போ அந்த பார்ட்டிகிள் மேலே ஆக்ட் பண்ண நெட் ஃபோர்ஸ் வந்து 0. அதுதான் சொல்லுது. கான்சிக்வெண்ட்லி த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பால் பிகம்ஸ் 0 அண்ட் இட் மூவ்ஸ் வித் எ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. ஸோ அந்த பால் வந்து அந்த விஸ்கஸ் லிக்விடில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். ஏன்னா அந்த விஸ்கஸ் லிக்விட் ஃபுல்லாக ஒரே டென்சிட்டி இருக்கும். ஒரே டென்சிட்டி இருக்கும்போது அது இட் மூவ் வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டிக்கு பேர் தான் டெர்மினல் வெலாசிட்டி V, கால்டு த terminal velocity V. The viscous force F acting on the ball depends on. ஸோ அந்த பால் மேலே எவ்வளோ விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு த ரேடியஸ் ஆஃப் த பால் R. ஸோ அந்த பாலோட சைஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ரேடியஸ். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு த டெர்மினல் வெலாசிட்டி. ஸோ அந்த குறிப்பிட்ட ஒரு திசைவேகம், முற்று திசைவேகம்னு சொல்லுவோம், அந்த திசைவேகம் டெர்மினல் வெலாசிட்டி V. அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஈட்டா. அந்த லிக்விடு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த லிக்விடோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டிக்கும் ப்ரொபோஷனலாக இருக்கும், எல்லாத்துக்குமே டைரெக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ தேர்ஃபோர் எஃப்
அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸை எஃப்னு போடுறோம். எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் வி ஈட்டா. அது ஆர் பவர் எக்ஸ், எக்ஸ் இந்த ஒய் இசட் எல்லாம் டைமென்ஷன் போடுறதுக்காக நம்ம பவரில் எக்ஸ் பவரில் ஒய் பவரில் இசட்டில் போடுறோம். அதனால தான் மேலே வந்து டைமென்ஷன் மெத்தட்னு போட்டிருக்கு. ஸோ எஃப் இஸ் ப்ரொபோஷனல் டு ஆர் பவர் எக்ஸ், ஆருங்கிறது ரேடியஸ் ஆஃப் த பால், வி பவர் ஒய், விங்கிறது டெர்மினல் வெலாசிட்டி, அடுத்து ஈட்டா பவர் இசட், ஈட்டாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. இப்போது இந்த ப்ரொபோஷனல் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் போடுவோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஆர் பவர் எக்ஸ் வி பவர் ஒய் ஈட்டா பவர் இசட், வேர் கே இஸ் டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் இட்ஸ் ஹியர் கால்டு டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ டேக்கிங் தி டைமென்ஷன்ஸ் ஆன் போத் சைட்ஸ் we get. ஸோ டைமென்ஷன் எடுக்கணும்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஸோ எஃப்க்கு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு கே போட்டு ஆர் பவர் எக்ஸு வி பவர் ஒய் ஈட்டா பவர் இசட்டு. இப்போது எஃப்னா ஃபோர்ஸு, விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ விஸ்கஸ் ஃபோர்ஸு மீட்டர் லிட்டர் டி பவர் -2 போடுவோம். சாரி லிட்டர் இல்லை லென்த்து, மீட்டரு ரைட், மீட்டரு லென்த்து டி பவர் -2. இங்கே வந்து ஆர் பவர் எக்ஸ் இருக்குல்ல, ஸோ ஆருங்கிறது ரேடியஸு நம்ம சென்டிமீட்டரில் சொல்லுவோம், அது வந்து லென்த்துன்னு எடுத்துக்கிறோம். ஸோ லென்த்து பவர் எக்ஸு, விங்கிறது வெலாசிட்டினா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து லென்த்துன்னு எடுத்துக்கிறோம் பை டைம், அதனால் டி பவர் -1 போட்டிருக்கு. அடுத்து ஈட்டாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, அதுக்கு மீட்டரு லென்த்து பவர் -1 டி பவர் -1 பவர் இசட்டு. இப்போ என்ன பண்ணுறோம், இது லெஃப்ட் சைடு அப்படியே வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த எல்லு டி பவர் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஸோ இசட்டு தனியாக இருக்குது, ஸோ எம்மு தனியாக இருக்குது. ஸோ எம் பவர் இசட்டை தனியாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். அடுத்து எல்லுக்கு வந்து ஃபஸ்ட்டு பவரில் எக்ஸ் இருக்குது, ரெண்டாவது எல் ஒய் இருக்குது, மூணாவது எல் பவர் -1 இன்ட்டு இசட் இருக்குது. ஸோ -z. ஸோ எல் பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் -z. அதேமாதிரி டீக்கு எடுத்தோம்னா டி பவர் -y டி பவர் -z. ஸோ டி பவர் -y டி பவர் -z. ஸோ நவ் ஈக்குவேட்டிங் தி பவர்ஸ் ஆஃப் எம் எல் டி ஆன் போத் சைட்ஸ் வி கெட். ஸோ ரெண்டு சைடும் பவரை வந்து ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ எம்முக்கு இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பவரில் என்ன இருக்குது, 1 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு இசட் இருக்குது. அதேமாதிரி எல்லுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் 1 இருக்குது, ஆனால் ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் ப்ளஸ் ஒய் -z இருக்குது. அதேமாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு டீக்கு வந்து -2 இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு வந்து -y -z இருக்குது. ஸோ இந்த பவரை மட்டும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ அப்போது 1 இஸ் ஈக்குவல் டு இசட்னு கிடைக்கும், அதை இசட் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கலாம். அதேமாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் -z ஈக்குவல் டு 1, அதேமாதிரி -y -z இஸ் ஈக்குவல் டு -2. இப்போது இந்த ஈக்குவேஷன் 2, 3, 4 நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். சப்ஸ்டிடியூட்டிங் z ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் 4. ஸோ 4 என்ன, -y -z ஈக்குவல் டு -2. அதில் இசட்டுக்கு 1 போடுறோம். ஸோ இந்த ஆல்ரெடி -z இருக்குது. ஸோ -1 அந்த சைடு போகல +1 ஆயிரும். ஸோ -2 +1 பிகம்ஸ் -1. ஸோ -y இஸ் ஈக்குவல் டு -1, ரெண்டு சைடு மைனஸ் கேன்சல் பண்ணிட்டோம்னா y இஸ் ஈக்குவல் டு 1 ஆயிரும். அடுத்து சப்ஸ்டிடியூட்டிங் z ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் 3 வி கெட். ஈக்குவேஷன் 3னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் -z ஈக்குவல் டு 1. அதில் இசட்டும் 1 போடணும், ஒய்யும் 1 போடணும். அப்படி போட்டோம்னா 1 - 1 0 ஆகி போயிடும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்து சப்ஸ்டிடியூட்டிங் தீஸ் வேல்யூஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் 1. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு எக்ஸும் 1 கிடச்சிருச்சு, ஒய்யும் 1, இசட்டும் 1. ஸோ இந்த ஈக்குவேஷன் இந்த 3 வேல்யூவையும் 1ல் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் 1ங்கிறது என்னது, எஃப் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஆர் பவர் எக்ஸ் வி பவர் ஒய் ஈட்டா பவர் இசட்டு. எக்ஸுங்கிறது 1, ஒய்ங்கிறது 1, இசட்டுங்கிறது 1. ஸோ கே இன்ட்டு ஆர்வி ஈட்டான்னு எழுதிக்கலாம். ஃபார் எ ஸ்மால் ஸ்பியர் இன் எ ஃப்ளூயிட் எக்ஸ்டெண்டிங் டு எ கிரேட் டிஸ்டன்சஸ் ஸ்டோக்ஸ் ஃபவுண்ட் தட் k is equal to 6pi. ஸோ ஸ்டோக்ஸுங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட நேம். ஸோ ஃபார் எ ஸ்மால் ஸ்பியர் இன் எ ஃப்ளூயிட் எக்ஸ்டெண்டிங் டு எ கிரேட்டர் டிஸ்டன்ஸ் ஸ்டோக்ஸ் ஃபவுண்ட் தட் k is equal to 6pi. ஸோ கேக்கு பதிலாக 6pi போடுறோம். ஸோ 6 ஈட்டா ஆர் வி, இது ஈக்குவேஷன் 6. இதுதான் ஸ்டோக்ஸ் ஃபார்முலா. இப்போ இது ரிலேட்டடாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் நம்ம ப்ராக்டிக்கலில் நான் ஏற்கனவே செய்வோம்னு சொன்னேன். அது எப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸ்பெரிமெண்டல் டிட்டர்மினேஷன் ஆஃப் விஸ்காசிட்டி ஆஃப் ஹைலி விஸ்கஸ் லிக்விட். ஸோ ஸ்டோக்ஸ் மெத்தட்.
The given liquid is taken in a long vertical glass tube. இந்த டயக்ராமில் மாதிரி ஒரு லாங் வெர்டிக்கல் கிளாஸ் டியூப்பில் நம்ம கிவன் லிக்விடு ஹைலி விஸ்கஸ் லிக்விடை எடுத்துக்கிறோம். நான் சொன்ன மாதிரி 100 மீட்ரு உள்ள டியூப் எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாக்டாக 25 நாளில் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஈக்குவல் இன்டர்வல் ஈக்குவல் லென்த்தில் அந்த பால் வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குது அதை கிராஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த டயக்ராமில் அந்த கருப்பு கலர் பெரிய டாட் மாதிரி இருக்குல்ல, அது அந்த ஸ்டீல் பால். அதைத்தான் நம்ம மேலேருந்து போடுறோம். ஸோ அது கீழ் நோக்கி வரும். கீழ் நோக்கி வரும்போது இனிஷியலாக ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கும், புவியீர்ப்பு விசை இருக்கும். அப்போ இந்த விஸ்கஸ் லிக்விட் என்ன பண்ணும், விஸ்கஸ் லிக்விட் ஒரு விஸ்கஸ் ஃபோர்ஸை ஆஃபர் பண்ணும். ஏன்னா அது வந்து டென்ஸான லிக்விட், அந்த லிக்விடுக்குள்ளே மாலிகூல்ஸ் இருக்குது. அந்த மாலிகூல்ஸ் எல்லாம் அந்த பால் மூவ்மெண்ட் ஆகும்போது அந்த மாலிகூல்ஸ் வந்து அந்த பாலோட மோஷனை வந்து ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ இது ஒரே லிக்விட் அப்படிங்கல அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒரே வேல்யூவாக இருக்கும், ஒரே விஸ்கஸ் ஃபோர்ஸை ஆஃபர் பண்ணும். ஸோ அந்த அதை காட்டுறதுக்கு தான் இந்த டயக்ராமில் போட்டிருக்கு. ஸோ ஏபிசிடின்ட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் நாலு பிளேஸில் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். The given liquid is taken in a long vertical glass tube. Marks A, B, C, D are made on the tube such that AB equal to BC equal to CD. A, B க்கு இடையில் உள்ள லென்த் ஃபார் எக்ஸாம்பிள் 10 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா அதே 10 சென்டிமீட்டர் தான் பிக்கும் சிக்கும் இடையில் இருக்கணும். அதே 10 சென்டிமீட்டர் தான் சிக்கும் டிக்கும் இடையில் இருக்கணும். அதனால தான் எல்லாம் ஈக்குவல் போட்டிருக்கு. AB is equal to BC is equal to CD. A sphere of small radius such as ball bearing is dropped into the liquid. The time taken by it to travel the equal distances AB, BC, CD are measured with a stopwatch. ஸோ ஏபியை கிராஸ் பண்ணல அது எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது, அதேமாதிரி பிசியை கிராஸ் பண்ணல எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது, அதேமாதிரி சிடின்ற பாயிண்ட்டை கிராஸ் பண்ணல எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத ஒரு ஸ்டாப் வச்சு நம்ம அந்த டைமை நோட் பண்ணிக்கிறோம். இஃப் தீஸ் டைம் இன்டர்வல்ஸ் ஆர் சேம் தென் த ஸ்பியர் வில் மூவிங் வித் ஏ யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஏபி கிராஸ் பண்ணல ஃபார் எக்ஸாம்பிள் 3 செகண்ட் எடுத்துக்கிறதுனாலும் பிசி கிராஸ் பண்ணல அதே 3 செகண்ட், சிடி கிராஸ் பண்ணல அதே 3 செகண்ட் எடுக்குதுன்னா அந்த பால் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு அர்த்தம். அண்ட் திஸ் வெலாசிட்டி இஸ் நோன் அஸ் தி டெர்மினல் வெலாசிட்டி ஆஃப் த ஸ்பியர் பால். இங்கே ஸ்பியர்னு சொல்லியிருக்கு, இட்ஸ் ஆப்வியஸ்லி கன்சிடர்ட் அஸ் அ ஸ்பியர் பால். இஃப் த டைம் இன்டர்வல்ஸ் ஆர் நாட் சேம் தென் த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ரிப்பீட்டட் வித் எ ஸ்மால் ஸ்பியர். ஸோ டைம் இன்டர்வல் சேமாக இல்லை அப்படின்னா அந்த ரேடியஸ் பால், பெரிய ரேடியஸ் பாலை எடுத்து வச்சுட்டு சின்ன ரேடியஸ் பாலை ஒன்று நம்ம திரும்ப ட்ராப் பண்ணுறோம். ஆஃப்டர் என்ஷூரிங் தட் எ ஸ்பியர் ஆஃப் தி ப்ராப்பர் சைஸ் வில் மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, இட்ஸ் ரேடியஸ் ஆர் இஸ் மெஷர்ட் அக்யூரேட்லி யூஸிங் எ ஸ்க்ரூ கேட்ச். ஸோ அந்த ஸ்பியரோட ரேடியஸ் நம்ம மெஷர் பண்ணோம்ல, ஏன்னா அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு போன இதில் பார்த்தோம், ரேடியஸ் ஆஃப் த பால் அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் டெர்மினல் வெலாசிட்டி, அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. ஸோ டெர்மினல் வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி ஒவ்வொரு லிக்விடுக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ ரேடியஸ் வந்து ஸ்க்ரூ கேஜ் மூலமாக நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ கேஜுங்கிறது மில்லிமீட்டர் ஸ்கேல் மாதிரி, கிட்டத்தட்ட மில்லிமீட்டர் ரேஞ்சில் உள்ள லென்த்தையோ இல்லை டயமீட்டரையோ நம்மளால் அக்யூரேட்டாக அதில் மெஷர் பண்ண முடியும். ரைட். ஸோ ஸ்மால் பால் ரேடியஸ்னு எடுக்கும்போது அதோட திக்னஸ் வந்து அதோட ரேடியஸ் வந்து மில்லிமீட்டர் ரேஞ்சில் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். அதுக்கு தான் ஸ்க்ரூ கேஜ் யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் வெய்டு அக்யூரேட்லி அண்ட் இட்ஸ் மாஸ் எம்எஸ் டிட்டர்மின். அந்த பாலை நல்ல வெயிட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெயிட் எடுத்துக்கிறோம். ஸோ அதை வந்து மாஸ், அது எம் வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இட் இஸ் தென் ட்ராப்டு இன் டு த லிக்விட். இப்போ லிக்விட்குள்ளே ட்ராப் பண்ணுறோம். வென் இட் கிராசஸ் த மார்க் ஏ, a stopwatch is started. When it reaches the mark D, the stopwatch is stopped. The time taken T by the sphere to move through AD is noted. ஸோ ஏலேருந்து டி வர்ற வரைக்கும் மொத்தத்துக்கும் ஒரே டைமை நோட் பண்ணிக்கிறோம். The distance AD is measured. Since the sphere is moving with uniform velocity, the terminal velocity is given by V is equal to A into D by T. So terminal velocity formula is V is equal to A into D by T. Let rho be the density of the ball. The density of the experimental liquid is found as sigma. ஸோ டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் சிக்மான்னு எடுத்துக்கிறோம் யூஸிங் ஹேர்ஸ் அப்பாரட்டஸ். ஹேர்ஸ் அப்பாரட்டஸ்னு ஒரு அப்பாரட்டஸ் இருக்குது ஃபிசிக்ஸில், நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதிலேருந்து கண்டுபிடிக்கிற இந்த லிக்விட், இந்த ஜாரில் நம்ம ஃபில்லப் பண்ணோம்ல, அந்த லிக்விடோட டென்சிட்டி சிக்மான்னு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிறோம். when the sphere moves with the velocity v, the viscous force acting on its F is equal to 6 pi eta RV. ஸ்பியர் பாலுங்கெல்லாம் போன இதிலே நம்ம டெரைவ் பண்ணோம்.
6 by eta RV அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஸோ 6 by eta RV இட்ஸ் வெயிட் இன் த லிக்விட் இஸ், ஸோ ஆக்சுவல் வெயிட் மைனஸ் பியூயன்சி ஃபோர்ஸ் பி. பியூயன்சி ஃபோர்ஸ் அந்த பொருள் வந்து அந்த பால்ரஸ் அந்த ஸ்டீல் பால் வந்து லிக்விடில் மோஷனில் இருக்கும்போது அந்த விஸ்கஸ் ஃபோர்ஸை ஆஃபர் பண்ணுது. ஸோ அப்போ என்ன பண்ணும், ஒரிஜினல் வெயிட்டை விட ஒரு பொருள் நிலையாக இருக்கும்போது இருக்கிற மாஸை விட மூவிங்கில் இருக்கும்போது இருக்கிற மாஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நமக்கு எக்ஸாக்ட் மாஸ் தெரியணும்னா ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஸோ ஆக்சுவல் வெயிட் மைனஸ் பியூயன்சி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவல் வெயிட் மைனஸ் வெயிட் ஆஃப் தி டிஸ்பிளேஸ்டு லிக்விட். ஸோ பியூயன்சி ஃபோர்ஸ் இந்த பால்ரஸ் மூவ் பண்ணுறது மூலமாக அந்த லிக்விட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. அந்த லிக்விடாக இருக்குது, பால் மூவ் ஆகும்போது அந்த லிக்விடை கிளச்சி விட்டுட்டு தான் அந்த பால் மூவ் ஆகணும். ஸோ அப்போது டிஸ்பிளேஸ் ஆகும். ஸோ அந்த லிக்விட் எவ்வளோ வெயிட்டு டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ ரெண்டையும் கழிச்சோம்னா F is equal to W minus B. ஸோ விஸ்கஸ் ஃபோர்ஸ் Fங்கிறது 6 by eta RV, weight of the ball W is equal to mass into gravity, W is equal to mg. அப்புறம் ஸோ W is equal to volume into density into gram. ஸோ density is equal to mass by volume. சரியா, density is equal to mass by volume. அதில் வந்து மாஸ் எடுத்தோம்னா density into volume அதான் இங்கே போட்டிருக்கு. ஸோ W is equal to volume into density into G. ஸோ வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் பால் வந்து 4/3 pi r cube ஸ்பியருக்கு. ஸோ 4/3 pi r cube அப்படியே போடுறோம். டென்சிட்டி வந்து நம்ம வந்து ரோன்னு எடுத்திருக்கோம், ரைட்டா, அதனால் ரோ போட்டிருக்கு. கிராவிட்டி வந்து G. இப்போ பியூயன்சி ஃபோர்ஸ் B ஆக்ட் பண்ணுது அப்படின்னா B is equal to 4/3 pi r cube சிக்மா இன்ட்டு G. ஸோ அது வந்து ஜென்ரல் ஃபார்முலா ரோ இன்ட்டு Gங்கிறது. பியூயன்சி ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பெரிமெண்டல் லிக்விடோட விஸ்காசிட்டி சிக்மான்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த 6 by eta RV, ஸோ அந்த F is equal to W minus Bயில் W தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம், B தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த Wயும் Bயும் அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணோம். Fங்கிறது 6 by eta RV. ஸோ 6 by eta RV Fக்கு பதிலாக போடுறோம், Wக்கு பதிலாக 4/3 pi r cube ரோ G போடுறோம், பிக்கு பதிலாக -4/3 pi r cube சிக்மா G போடுறோம். இதில் காமனாக இருக்கிறது ரோவும் சிக்மாவும் தவிர மற்ற எல்லாமே காமனாக இருக்குது. அதனால் மற்ற எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டோம்னா ரோ மைனஸ் சிக்மா இன்ட்டு ஜின்னு எழுதிக்கலாம். அதில் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னு இந்த 6 இங்கே டினாமினேட்டரில் போகும்போது கீழே 18 ஆகும், மேலே வந்து 4 இருக்குது, 2ஆல் எடுத்து கொடுத்தோம்னா 2/9 வந்துடும். அதேமாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பை இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு ஒரு பை இருக்குது, அது கேன்சல் ஆயிரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு R இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு R³ இருக்குது. ஸோ அது கேன்சல் ஆச்சுன்னா R² ரிமைனிங் இருக்கும். அதில் வந்து ஈட்டா எழுதுனோம்னா 2/9 R² G, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த V இருக்குது, அதை டினாமினேட்டரில் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடும், V இன்ட்டு ரோ மைனஸ் சிக்மா. இப்போ இதில் நோயிங் V terminal velocity, R radius of the ball, rho density of the sphere ball and sigma density of the experimental liquid. ரெண்டுக்குமே வித்தியாசம் வேறு. ரோங்கிறது density of the sphere ball, சிக்மாங்கிறது density of the liquid. ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச the coefficient of viscosity eta is calculated from the above equation. The experiment is repeated using small balls of different radii. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை டிஃப்ரெண்ட் ரேடியஸ் உள்ள பால்ஸை வந்து நம்ம போட்டு ரிப்பீட் பண்ணிக்கலாம். In each case the terminal velocity V is found out and mean coefficient of viscosity is calculated. In fact R² by V may found as an average for balls of different radii. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். அங்கே பாய்சோலிஸ் ஃபார்முலா முக்கியமான கொஸ்டின், அதேமாரி இந்த ஸ்டோக்ஸ் மெத்தடும் முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த யூனிட் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு யூனிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.